சந்தைப்பட்ட பூனையோடைய அப்டேட்டுங்க. நம்ம ரெஸ்க்யூ பண்ணி இன்னையோட 4வது நாள் ஆச்சு. லைட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. அது போக பின்னாடி காலில் எலும்பு வெளியே தெரிகிறதுனால ஆல்ரெடி அந்த சலம் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அதை டெய்லியும் க்ளீன் பண்ணணும். பூனையை வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பான ஜாபு தான். பிகாஸ் ஏன்னா அது கொஞ்சம் அக்ரெசிவாகவும் இருக்கும். அது மாதிரி கீரல் போட்டே இருப்பாங்க. முன்னாடி 2 கால் நல்லா இருக்கனால கீரல் போடுது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். அதுக்கடுத்து மருந்து கொடுக்குறது அதுக்கு மேலே. வளர்க்குற பூனைனா கொஞ்சம் ஒபே பண்ணோம். பட்டு இந்த பூனை பரவாயில்ல, மற்ற பூனையை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ பரவாயில்ல. இருந்தாலும் மருந்து கொடுத்துட்டேன். எத்தனை நாள் என் கூட இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனால் 20 நாளாவது அட்லீஸ்ட் நம்ம முயற்சி பண்ணணும்னு நான் யோசித்திருக்கேன். அந்த 20 நாளில் அந்த புண்ணெல்லாம் ஆறிடுச்சு. என்ஷன் நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் எனி மிராக்கில் தான் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆசை தான். 20 நாளைக்கு மேலே நான் எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேங்க. ஃபுட்டு மட்டும் வைப்பேன், அவ்வளோதான். இந்த 20 நாள் நான் வந்து டெய்லியும் ட்ரை பண்ணுவேன். 20 நாளுக்கு அப்புறம் என் முயற்சியை நான் கைவிட்டுருவேங்க. சுற்றி உட்காந்து என்னை பார்த்துட்ருக்காங்க, என்னமோ பண்ணுறானேன்னு. எல்லாமே உங்களுக்கு பண்ணது தான்டா, அதே ப்ராசஸ் தான்டா இவங்களுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இவள் டிக் ஃபீவர் சரியாயிடுச்சுங்க. நான் அவளுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகேங்க, ரொம்ப நன்றி. அப்டேட் பண்ணணும்னு தோணுச்சு, அதான். ஓகேங்க.